ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க மக்கள் கேப்டன். ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரே பிரான்சைஸ்ல இருந்துகிட்டு பல வருடங்களாக தன்னோட பிளேயர்களோட பழகிட்டு கப் அடிக்கிறது வழக்கம். ஆனால் இங்கு 3 விதமான அணிகளோடு 30 விதமான ஆட்களுடன் 3 அணிகளான டிசி, கேகேஆர், இன்னொரு பக்கம் பஞ்சாப், 3 அணிகள்ல 2 அணிகளை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் ஒரு அணியை கப்பையும் அடிக்க வச்சிருக்கிறாரு. முக்கியமாக ஆர்சிபியுடன் தோல்வியுற்ற உடனே தன்னுடைய தாரக மந்திரத்தை அந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. நான் மோதல்ல தான் தோத்திருக்கிறேன், போர்ல தோக்கல, மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 204 ரன்கள் அடிக்க வேண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக. பேட்டிங்ல விராட் கோலி டெக்னிக்ஸை பயன்படுத்தி இன்னொரு பக்கம் கேப்டன்சில தோனியோட மைண்ட் கண்ட்ரோலை கொண்டு வந்து இந்த இடத்துல பெஸ்ட் கேப்டன் ஆக்னா ஐபிஎல்ல அது ஸ்ரேயஸ் ஐயர் தான். அந்த வகையில 41 பந்துகளுக்கு 87 ரன்களை அடிச்சு 5 4 8 6 அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. குறிப்பாக பும்ரா, போல்ட் யாக்கர் பந்துகளை வீசும்போது கூட திணறாமல் 3 4களை நேர்த்தியாக அடித்துவிட்டு 12 பாலுக்கு 23 ரன்கள் அடிக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில 6 பாலை மிச்சம் வச்சு அஸ்வினி குமார் ஓவர்ல 18 வருடமாக மும்பை இந்தியன்ஸ் அணி 200க்கு மேல் அடித்தால் வெற்றி மட்டும்தான் நிகழும் என்ற சாம்ராஜ்யத்தை இந்த இடத்துல சுவரை உடைச்சு நொறுக்கி இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இவர் மக்கள் கேப்டனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.